சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசிரை திருமண்டலம், தூயபுரம் சேகரம், தூய தோமா ஆலயம், ஸ்ரீவர்புரம். ஜெபம் செய்வோம். பரிசுத்த தந்தையே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். அப்பா, உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் உம்மை துதித்து பாடும்படியாக எங்களுக்கு தந்திருக்கின்ற துதி ஆராதனைக்காக ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதித்து பாடவும், ஆண்டவரை உம்மோடு உறவாடவும், உடைய வார்த்தைகளை கேட்கவும், அதன் மூலமாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கதான கிருபைகளை எங்களுக்கு தந்து உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளை முழுவதுமாக தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்குள்ளாக நாங்கள் மகிழ்ந்து களிகூறவும் ஆண்டவர் அருள்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய தூய நாமம் என்னென்றைக்கு மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கன்வென்ஷன் கீதங்கள் புத்தகத்திலே 31வது பாடல், கன்வென்ஷன் கீதங்கள் புத்தகத்திலே 31வது பாடல், போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை.
கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கம் உள்ள பிதாவே, தப்பிக்கொண்ட ஆடுகளைப் போல நாம் இந்த வழிகளை விட்டு வழிநடந்து போனோம். எங்களுடைய யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்கும் உள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைகள் எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகளை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிவும் திருளாய் இறந்தவரும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருந்தோம். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் ஸ்மாபம் லட்சணமாயிருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு இல்பாங்களாகி சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் ஒருக்கமானது மிகுந்த இறக்கத்தினாலே எங்களை கட்டுவிழ்த்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று என் மத்தியஸ்தர்களுக்காக பரிந்து பேசுமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். வாசிக்க வேண்டிய சங்கீதம் 23. சங்கீதம் 23. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாய் இருந்தார்கள். இப்பொழுதும் நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் நம்மோடு பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்றான். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாகப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில், இதோ தாவீதும் அவள் புருஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தார். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை என்றாகிலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுதுவிடியை மட்டும் நான் உயிரோடே வைத்தால் தேவன் தாவீதின் சத்துக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாருடைய வார்த்தைகளை நீ கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியார் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேரியாளின் மனுஷன் ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாராகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்பொழுதும் என் ஆண்டவனே, நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதிக்கு சரிகட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்கிறேன். இப்பொழுதும் உம்முடைய சத்துருக்களுக்கும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல் ஆகக்கடவர்கள். இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவரை பின்பற்ற வாய்ப்பு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறாமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உண்மையிலே காணப்படாதிருப்பதாக. வாசிக்கின்ற குறிப்பிட்ட முதலாம் வேதப்படும் வார்த்தை. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெசலோனியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் எண் 281. அன்றியும் சகோதரரே, நீங்கள் என்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேறும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் தேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல்
உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து அருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறமே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம் என்பது வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த நாளிலே நாம் நம்முடைய ஆலயத்திற்கென்று ஒரு மைக் ஸ்டாண்ட் தேவைப்படுகிறது என்று அறிவிப்பு கொடுத்திருந்தோம். அதனை இந்த நாளில் நமக்கு நம்முடைய திருச்சூரின் பிள்ளைகள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆட்லின் ரெடி டாக்டர் ஆஃப் மிஸ்டர் மார்க் மகாராஜன் மக்களுடைய பிறந்த நாள் காணிக்கையாக இந்த மைக் ஸ்டாண்டு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். மிஸ்டர் ஆல்வின் அவர்கள் அதற்குரிய ஸ்பிரிங் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். இதனை நாம் ஆண்டுடைய நாம் மகிமைக்காக நாம் செபித்து பிரதிஷ்டை செய்வோம். யாவர் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது எத்தனை ஆனந்தம், எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த மகிழ்ச்சியினூடே ஆலயத்தின் பணிமூட்டுகளையும் நாங்கள் தெரிந்து கொண்டு தேவைகளை அறிந்து கொண்டு ஆண்டவரை அதற்காக எங்களை அர்ப்பணம் செய்து வாங்கி கொடுக்கும்படியாக நல்ல எண்ணங்களில் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவனமாகவே ஆண்டவரே, இந்த மைக் ஸ்டாண்ட் ஸ்பிரிங் ஆகியவற்றை ஆண்டவரை உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வாங்கி கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை தயவாய் நோக்கி பார்ப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய எண்ணங்கள், விருப்பங்கள், மனவேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும்படியாய் செபிக்கிறோம். இது ஆலயத்தில் பயன்படுகின்ற நேரமெல்லாம் அவருடைய சிரசின் மீது உடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து நிறைவேற்றி தந்தருளும்படியாய் செபிக்கிறோம். இப்போது பொருட்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வத்தின் நாமத்தினாலே பிரதிஷ்டை செய்து ஆலய உபயோகத்திற்கென்று பயன்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. வார்த்தைக்குரிய சத்தியவசனம் இறைமக்கள் ஞாயிறு, இறைமக்களின் திருப்பணி. இறைமக்களின் திருப்பணி பரிசுத்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பரிசுத்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவன் பிரதித்திரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். சேர்ந்து வாசிப்போம். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். வருகின்ற புதன்கிழமை 6/10/2021 மாலை 7 மணிக்கு வழக்கம் போல் மிஷினரி மன்றாட்டு ஆராதனை நடைபெறும். ஆராதனையிலே மிஷினரி பணித்திட்டத்திற்கான குறும்படம் காண்பிக்கப்படும். திருச்சபையின் பிள்ளைகள் யாவரும் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்திருக்கின்றபடி உங்களுடைய கரங்களிலே பிறந்த நாள், திருமண நாள் படிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நிரப்பி கொடுக்காதவர்கள் தயவு செய்து உடனடியாக நிரப்பி கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய படிவத்திலே இருக்கின்ற அந்த மொபைல் எண்ணையும் தவறாது நீங்கள் குறிப்பிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நம்முடைய ஆலயத்தின் நிகழ்ச்சிகள் எல்லாம் அதிலே உங்களுக்கு ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே சிலர் அந்த நம்பரை நீங்கள் சேர்க்குமாறு சொல்கிறீர்கள். பெயர் தெரியாமல் அந்த நம்பரை சேர்க்க முடியாது. எனவே அது நிச்சயமாக நம்முடைய ஆலயத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அந்த குழுவில் இடம் ஆகினாலே வேற்று நபர்கள், அதாவது உங்களுடைய உறவினர்கள் இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள், மருமக்கள்மார்கள், மகன்கள் அப்படி இருக்கலாம். வேற்று திருச்சதை சேர்ந்தவர்களோ வேறு இடத்தில் உள்ளவர்களுக்கோ அங்கே இடம் கிடையாது. எனவே நீங்கள் நம்பரை குறிப்பிடும்போது பெயரையும் சேர்த்து குறிப்பிடுங்கள். நான் சபை டாக்டரில் பெயர் இருந்தால் மாத்திரம்தான் சேர்ப்பேன், சரிங்களா? மற்ற மனிதர்களுக்கு வேற்றிடங்கள் உள்ளவர்களுக்கு அதில் இடம் கிடையாது. ஏனென்றால் அது நிறைய சமயங்களிலே கிரிட்டிசிசம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஆகினாலே நம்முடைய சபையில் உள்ளவர்களுக்கு மாத்திரம் நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்வதற்காக சிலர் வெகு தூரத்திலிருந்தெல்லாம் வருகின்றீர்கள், மற்றவர்களை ஆசீர்வதிப்பாராக, அவர்களுக்கு நிகழ்ச்சிகள் தெரிய வேண்டும் என்பதற்காக மாத்திரம் அது உபயோகப்படுத்தப்படுகிறது. எனவே நீங்கள் ஏற்றவாறு பயன்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய அந்த படிவத்தில் நீங்கள் நிரப்பி கொடுத்தால் நிச்சயமாக உங்கள் நம்பர் உடனடியாக அதில் சேர்த்துக் கொள்ளப்படும். நீங்கள் இவ்வாறு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் ஆலய பராமரிப்பு கவர் உங்களுடைய இல்லங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் நீங்கள் நம்முடைய ஆலயம் பராமரிக்கப்படும் வண்ணமாக தேவைகளை சந்திக்கத்தக்கதாக உங்களுடைய காணிக்கைகளை அந்த கவரில் வைத்து படைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நாம் அறிவிப்பு கொடுத்திருக்கின்றபடி நம்முடைய திருச்சபை, நம்முடைய சேகரத்திலே திடப்படுத்தல் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தூய்புரம் பரிசுத்த யாக்கோபு ஆலயத்திலே. அதிலே திடப்படுத்தல் வகுப்பிலே சேர வேண்டும் விரும்புகிறவர்கள் தங்களுடைய பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டிருந்தேன். 10 பேருக்கு மேலாக பெயர் கொடுத்தால் நம்முடைய ஆலயத்தில் வைத்து பாடம் நடத்தப்பட்டு கடைசி நாளுக்கு 2 நாட்கள் அங்கே நாம் சேர்ந்து கொள்ளலாம் என்று குருவானவர்கள் நமக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் இன்னும் பெயர் கொடுக்கவில்லை. 10 பேருக்கு குறைவாக இருந்தால், நீங்கள் 9 பேர் கொடுத்தாலும் நீங்கள் தூய்புரம் சர்ச்சை தான் போகணும். ஆகினால நீங்கள் 14 வயது பூர்த்தி அடைந்து விட்டால், 14 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் மாத்திரம்தான் அதில் சேர முடியும். அதற்கு கீழே உள்ளவர்கள் சேர முடியாது. நீங்கள் தயவுசெய்து இந்த ஆராதனை முடிந்தவுடன் உங்களுடைய பிள்ளைகள் 14 வயது பூர்த்தி அடைந்திருந்தால் என்னிடத்தில் படிவம் இருக்கிறது, நீங்கள் வாங்கி சொல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதன்கிழமை நீங்கள் அந்த படிவத்தை திருப்பி கொடுத்தால் வருகின்ற வாரங்களிலிருந்து நாம் வகுப்புகள் ஆரம்பிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அப்படி நீங்கள் படிவத்தை திருப்பி கொண்டு வரும்போது ஒரு நபருக்கு 250 ரூபாய் வீதமும் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் தர வேண்டும். அந்த 250 ரூபாய் அந்த கடைசி நாள் நிகழ்ச்சிகளுக்குள்ளான ஃபோட்டோ எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதுக்குரிய புத்தகங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் 250 ரூபாய் படிவம், ஞானஸ்தானுடைய அந்த காப்பி, ஞானஸ்தான படிவத்தினுடைய சர்டிஃபிகேட்டினுடைய நகலையும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து என்னிடத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். புதன்கிழமை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதை குருவான இடத்தில் நான் ஒப்படைக்க வேண்டும். அதற்கு பின்பு தான் நாம் வகுப்புகள் ஆரம்பிக்க முடியும். அதற்கு குறைவாக நபர்கள் இருந்தால் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். நாம் தூய்படுத்தும் போது தான் படிக்கணும். அதனால் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எண்ணிக்கை எடுத்து படிவம் நீங்கள் வாங்கி செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோலவே நம்முடைய திருமண்டலம் பண்டிகை, ஸ்தோத்திர பண்டிகை, நம்முடைய திருமண்டலம் ஆரம்பித்து 18வது ஸ்தோத்திர பண்டிகை வருகின்ற 25/10 திங்கட்கிழமை அன்று நடைபெற இருக்கின்றது. தலைமை நம்முடைய பேராயர் அருட்பெருந்திரு அறிவர் எஸ்.இ.சி. தேவசகாயம் ஐயா அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கின்றது. சிறப்பு விருந்தினராக அருட்திரு அறிவர் டி. ஜான் சாம்பேல் பேராசிரியர், முன்னாள் முதல்வர், குருகுலம் இறையியல் கல்லூரியிலே முதல்வராக இருந்தவர்கள் அன்றைக்கு தேவி செய்தி கொடுக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலேயும் நீங்கள் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதற்கென்று நம்முடைய கரங்களில், நம்முடைய வீடுகளிலே ஒரு நாள் வருமான ஸ்தோத்திர காணிக்கை கொடுக்கப்படும். இதிலேயும் நீங்கள் உதாரணத்துவமான உங்களுடைய காணிக்கைகளை வைத்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோலவே நம்முடைய ஆலயத்தினுடைய முன்பகுதியிலே வைக்கப்பட்டிருக்கின்ற செடிகளுக்கு சொட்டு நீர் பாசனம் மற்றும் அதற்கு தேவையான அனைத்து காரியங்களையும் திரு ஜான் பீட்டர் அவர்கள் ஒழுங்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். கடவுள் ஆண்டவர் அவர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. திரு சுதர்சன் அவர்கள் 3 செடிகள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அது போதாது, 3 செடிகள் போதாது.
எனவே நான் ஏற்கனவே நேற்றைய தினத்தில் அறிவிப்பு கொடுத்திருந்தேன். நிறைய பேர் நீங்கள் புன்முறுவலோடு ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் அந்த புன்முறுவலுக்கு இன்னும் பதில் வரவில்லை. இன்றைக்கு ஆலயத்தில் வரும்போது நிறைய செடி இருக்குன்னு வந்தவுடனே பார்த்தேன். அந்த 3ஓடு நின்று போச்சு. அது பிதாகுமாரன் பரிசுத்தாவியோடு நிற்கிறதோ எனக்கு தெரியல, எனக்கு சத்தியமாக ஆகியனாட்ட நான் நேற்றே சொன்னேன், இந்த மாதத்தில் நீங்கள் பிறந்தநாள் யாரெல்லாம் கொண்டாடுனீங்களோ அவங்கெல்லாம் ஒரு செடி உங்கள் நினைவாக வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? சின்ன தொட்டி இருக்குது, அதனுடைய விலை ஏத்தாப்பில் தான் 200 ரூபாய். பெரிய தொட்டி எடுத்தீங்கன்னா 600 ரூபாய். அதனால யார் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுனீங்களோ, கொண்டாடி கொண்டிருக்கிறீங்களோ, கொண்டாட இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு செடி கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுத்துடணும். கண்டிப்பான உத்தரவு தான். சரிங்களா? எனக்கு இல்லை, நம்ம திருச்சபை மிகவும் அலங்காரமாக இருக்க வேண்டும். அதனால அது பிறந்தநாள் கொண்டாடுறதான் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு இல்லை. எல்லாருமே கேள்வி கேட்குறீங்க உங்கள் மனசுல, நாங்களாம் வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய பேர் அப்படி செஞ்சு கேட்குறீங்க. டீச்சர் முதல்ல வாங்கி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். டீச்சர் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆமான்ட்டாங்க. சரி, ஆகினால நீங்கள் எல்லாரும் உங்கள் நினைவாக அந்த ஆலயத்திலே நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் இது என்னுடைய செடி அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம் இல்லைங்களா? அதனால ஏதேன் தோட்டத்தை போல நம்முடைய ஆலய வளாகம் காணப்பட வேண்டும். எனவே நீங்கள் எல்லாரும் உங்களுடைய நினைவாக ஒரு தொட்டியை அப்படி வாங்க முடியாதவங்க தம்பி மேஷாக்கு பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அவங்க கூப்பிட்டு போய் எல்லாம் தம்பி மாதிரி எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. சரி, எப்போ அங்கே போகணும் நேரத்தையே இருக்க விடலை, உடனே போய் வாங்கிட்டு வந்துச்சு. அதனால இப்படி ஆர்வமாக இருக்கிற வாலிபர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். எனவே அவங்க பாவம் வேலை செய்யாதவங்க, அவங்க படிக்கிற பிள்ளைங்க, அவங்க உங்களை நம்பி இருக்காங்க. அதனால் நீங்கள் அவங்க கையில் கொடுத்து அனுப்புங்க. சரிங்களா? அவங்க உங்களுக்காக வாங்கிட்டு வந்துடுவாங்க. சரி, கர்த்தர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இப்படி வாங்கி கொடுத்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் நினைவு கொடுக்கிறோம். அவர்கள் கர்த்தரை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாம் யாவரும் ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த தந்தையை மீண்டுமாக மக்கள் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்தின் தேவைகளை நாங்கள் அறிவிக்கும் போதெல்லாம் உடனடியாகவே உங்களுடைய பிள்ளைகளோடு பேசி ஆண்டவர் மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு என்று கொடுக்க வேண்டும் என்ற சிந்தையை நீர் அருளி செய்து உங்களுடைய பிள்ளைகள் உற்சாகத்தோடு செய்கிற காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கட்டாயமாயும் நல்ல, விசனமாயும் நல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வேத வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரே, நீர் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா நற்காரியங்களையும் ஆண்டவர் நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். உங்களுடைய நாம் மகிமைப்படுவதாக உங்களுடைய பிள்ளைகள் செய்த காரியங்களிலே ஆண்டவர் தேவ கிருபையை கொடுத்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக்கி தந்துள்ளபடியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை ஆசிரிக்கின்றவர்கள், பிறந்த நாள் 9ஆம் தேதி சனிக்கிழமை திருமதி பி. சுகந்தி சுந்தரி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் பால் ஞானராஜ் அவர்கள். திருமண நாள் 7/10/2021 வியாழக்கிழமை மிஸ்டர் பி. ஜேம்ஸ் செல்வராஜ் அண்ட் திருமதி ஜே. சுகந்தி தம்பதியினர். இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாட்களை ஆசிரிக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அவர்களுக்கான இந்த ஆண்டுக்கான வாக்கு தத்தம் சங்கீதம் 128 5ஆம் வசனம். சங்கீதம் 128 5ஆம் வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். பிறந்த நாள், திருமண நாளை ஆசிரிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே அமர்ந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் காட்டுங்க. இல்லையோ? இருக்கீங்களா? சரி, வாழ்த்துக்கிழமா. அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க. நேற்று சாட்சி சொன்னாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து நடந்தே வராங்க. ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். இவ்வாரத்திலே பிறந்த நாளுக்கு முன்னாலே ஆசிரியர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகத்துவம் பொருந்திய ஆண்டு வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வாரத்திலே பிறந்த நாளை ஆசிரிக்கிறோம் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டு புதிய ஆண்டிலே புதிய விதமான ஆசீர்வாதத்தை என் தேவன் அதிகமாய் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். திருமண நாளை ஆசிரிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். திருமண வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து
இருந்து இம்மட்டுமாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை காண செய்திருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இன்னமும் தேவையான சகல காரியங்களையும் ஆண்டவரில் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய நிறைவான ஆசீர்வாதங்களினாலும் நீருடைய பிள்ளைகளை நிரப்பி ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். எல்லா விதமான தீவுகளையும் எல்லா விதமான பலன்களையும் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு நீர் அகற்றி ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை போல கர்த்தர் சீயோனில் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்ற வேத வசனத்தின் பிரகாரமாகவே எதுவது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகி வருவதாக. எல்லாவற்றுக்கும் மேலாக தூய நாமம் என்னைக்கு மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே இந்த துதி ஆராதனை நடத்தி தரும்படியாக நாகர்கோவிலில் சேர்ந்து நாகர்கோவிலே மையமாக வைத்து ஊழியர்கள் செய்து வருகின்ற இயேசுவின் சீஷன் ஊழியர்களை செய்து வருகின்ற அருமையான சகோதரர் நம்முடைய மத்தியிலே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய மத்தியிலே அருமையான சகோதரர் கலையரசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். கீபோர்டு வாசிக்கிற சகோதரர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அடுத்ததாக அமர்ந்திருக்கிறவர் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் அங்கே கலையரசன் சகோதரருடைய சிஸ்டர் பின்னதாக அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். அவர்களுடைய ஊழியர்கள் சிறப்பான ஊழியர்கள், ஏழை எளிய மக்கள் மத்தியிலே ஆண்டவரை அதிகமாய் அறிவித்து அவர்களுக்கு உதவியும் செய்து வருகிறார்கள். இந்த சிறப்பான ஊழியத்திலே எனக்கும் ஈடுபாடு உண்டு. ஏனென்றால் என்னுடைய சகோதரனுக்கு தம்பி அந்த ஊழியத்திலே மிகவும் ஈடுபாடு உள்ளவர். என்னையும் அவர்கள் அடிக்கடி பயன்படுத்துவார்கள். அந்த வகையில் நான் உங்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களை திருச்சபை சார்பாக மீண்டுமாக வரவேற்கிறேன். இப்பொழுது அவருடைய கரங்களிலே இந்த ஆராதனை வருகிறது. நாளையும் கூட அவன் உங்களோடு கூட ஆலயத்தில் வந்து அவன் கத்தரை தொழுது கொள்ளும்படியாக கற்று செய்த வேளாண் திருவைகளுக்காய் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு சில பாடலை பாடி அவன் நாள் தொழுகையை நாம் நடத்தி செல்லலாம். அவன் பாடல் தாளிலே அவன் 3வது பாடல் 13வது பாடல் ஆராதனை நாயகனே பாடல் பாடலாம். எல்லாரும் சேர்ந்து கையில் கட்டி உற்சாகமாய் அவன் சந்தோஷமாய் நாம் பாடி கத்தரை மேம்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆராதனை குறி வருகின்ற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாய் நாம் பாடலாம். Amen.
ஒரு பாடலை கூட ஒரு சில கவிகளை மாத்திரம். இரண்டாவது பாடல் ஆத்மாவை நன்றி சொல்லு என்ற பாடல். எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்களே எழுந்திருந்து அவன் இந்த பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்த எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அவன் பாடலை பாடி அப்படியாக கர்த்தரை ஆராதிக்க வசனத்தினால கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. ஆத்மாவை நன்றி சொல்லு.
இளமை கழுகு போல குளிராசி மகிழ்ந்தா, இளமை கழுகு போல குளிராசி மகிழ்ந்தா, ஓடினாலும் நடந்தாலும் உள்ளத்தோடு கூட சொல்லி சொல்லி கடவுளையாய் கற்றுக்கொள்வதுமே இருதயம் இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்திலே நன்றி சொல்கிற இருதயமாயிருக்கிறதா? நம்முடைய முழு இருதயமும் கர்த்தருக்கு நன்றி சொல்கிற இருதயமாய் இன்றைக்கு வெளிப்படுகிறதா? நீங்க சூழ்நிலையில நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நம்முடைய பலவீனங்களும் நம்முடைய துக்கங்களும் நம் அனுபவிக்கிற கஷ்டங்களும் தானே முன்னாடி சங்கீதக்காரர் சொல்ற முழு உள்ளத்தோடு கூட அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையான தேவ சொன்னமே. ஒருவேளை நமக்கு இருக்கிற இல்லாமல் இன்றைக்கு நம்மை துதிக்க முடியாதபடி, கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கலாம். பலவிதமான துக்கங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி நமக்கு முன்பதாய் பர்வதம் போல நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வனாந்தரங்கள் எல்லாம் அது வயல்வெளியாய் மாறும் என்று சொல்லி, உங்கள் வனாந்தரங்கள் எல்லாம் அது வயல்வெளியாய் மாறும் என்று சொல்லி, முற்செடிகள் நிறைந்த இடங்களிலே, ஆமென், முற்செடிகள் நிறைந்த இடம் போல வாழ்க்கையில பல நெருக்கங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? கர்த்தர் சொல்கிறார், இடங்களிலே தேவதாரு விருட்சங்கள் வளருமா, காஞ்சோரி நிறைந்த இடங்களிலே அங்கே செழிப்பான வயல்வெளியாய் மாறுமா? தேவ சமூகத்திலே ஆண்டவரே, எங்கள் வனாந்தரங்கள் எல்லாம் அது வயல்வெளியாய் மாறட்டும் என்று சொல்லி அப்பாவின் சமூகத்தில் தாக்குவோம். ஒரே ஒரு காரியம் பாருங்க, வாழ்க்கையில ஆவியாண்டிய பிரசனம் அங்க அசைவாடினா போதுங்க, வாழ்க்கையில் இருக்கிற அண்ணன் வனாந்தரங்கள் எல்லாம் அது வயல்வெளியாய் மாறும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எங்களுக்கு தேவைப்பா, உங்க பிரசன்னம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொள்ளலாம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது
ஆவியானவருடைய பிரசன்னம் நிரப்பும் பொழுது அவன் சூழல் எல்லாம் மாறுவார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அவை உங்கள் வயல்வெளி, உங்கள் வனாந்திரம் எல்லாம் அது வயல்வெளியாய் மாறும் என்று சொல்லி தேவனுடைய சபை எல்லாரும் கரங்களில் இருக்கு. நிறைவே வாரமே என்று சொல்லி நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே, நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே, ஆவியானவரே. குறைவானது வரும்பொழுது குறைவானது நீங்கும் போகும் என்று சொல்லி பரிசுத்த தேவன் அவர் கற்றுக் கொடுத்தார். நிச்சயமாகவே அது நிறைவாக இருக்கிற கற்று நம்ம திருவிழாவை கொண்டிருக்கார். வாழ்க்கையில் எல்லா வனாந்தரங்களும் எல்லா குறைவுகளும் அமேன் மாறி வாழ்க்கை செழிப்பான ஒரு வாழ்க்கையை மாறும். தேவ சமூகத்திலே அவைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கர்த்தரின் மத்தியில் வெளிப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் குறிப்பிட்டாங்க. ஆமென். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வந்திருக்கிற நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். தேவனுக்கு எல்லா மகிமை உண்டாவதாக. எங்களை அன்போடு அழைத்து ஆண்டவருடைய பணியை செய்ய வைத்து அருமையான அண்ணா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் எல்லாரும் இயேசுவின் சீசன் ஊழியங்கள் என்கிற ஊழியத்தை ஆண்டவருடைய கிருபையினால ராதாபுரம் கேள்விப்பட்டிருப்பீங்களா எனக்கு தெரியல, ராதாபுரம் வடக்கன்குளம் பகுதிகளில் செய்து வருகிறோம். வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய ஆதரவற்ற முதியோர்களுக்கு தினமும் சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்து, அவங்களுக்கு பிள்ளைங்க கவனிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட முதியோர்களுக்கு டெய்லி சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு போய் 2 வேளை ஆகாரத்தை கொண்டு போய் கொடுத்து அவங்க வீட்டில் வச்சு அவங்களை பராமரிச்சுட்டு இருக்கிறோம். வீடு கூட இல்லாத முதியவர்களுக்காக ஆண்டவருடைய கிருபையினால கடந்த நாட்களில் ஒரு பில்டிங்கை வாடகைக்கு எடுத்து அதில் அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு வடக்கன்குளத்தில் ஒரு முதியோர் இல்லத்தையும் ஆரம்பிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்தார். அந்த முதியோர் இல்லத்தில் யாரும் இல்லாதவர்கள் மட்டும், எந்த உதவியும் யாரும் உதவி செய்ய இல்லை அப்படிங்கிறவங்களை மட்டும் பராமரித்து வருகிறோம். அது அல்லாமல் இப்படி சபைகளுக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது, கடவுளுடைய வார்த்தையை கிராமங்களுக்கு சுவிசேஷமாக எடுத்து செல்வது போன்ற பணிகளையும், முற்றிலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த சூழ்நிலையும் இல்லாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, வாலிபர் மத்தியில் ஊழியர்களை இப்போ எந்த விதத்தில் செய்கிறது, சின்ன பிள்ளைங்க மத்தியில் இதே போல ஆதரவற்ற சிறுவர் மத்தியிலும் ஊழியர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா வகையிலும் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு எல்லா புகழும் உண்டாவதாக. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் தியானம் செய்து ஒரு 10 நிமிஷத்தில் நாம் முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம், இதில் 5வது வசனத்தினுடைய 5வது வசனத்தை படிப்போம். ஆமாம், இது அன்பை பற்றி எழுதப்பட்ட ஒரு அதிகாரம். எல்லாருக்குமே தெரியும். அன்பு என்ன செய்யாது? அயோக்கியமானதை செய்யாது. அன்பு தற்கொலைவை நாடாது. அன்பு சினமடையாது. அன்பு தீங்கு நினையாது. இன்னைக்கு நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, அன்பு தீங்கு நினையாது. எல்லாரும் சொல்லுங்க, அன்பு தீங்கு செய்யாதுங்கிறது 2வது. அன்பு முதல்ல என்ன செய்யாது? தீங்கு. நிறைய பேர் தீங்கு செய்ய மாட்டோம், ஆனா தீங்கு நினைப்போம். எப்படி நினைக்கிறீங்க? அது சிலருடைய இருதயத்துல ஆழமா பதியும். எப்படின்னா, நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஆண்டவரே என்னை எதிர்த்துட்டான், அவன் போற வழியில எனக்கு நம்ம தெரியல,
நான் ஒண்ணு எனக்கு அடிக்கிறதுக்கு பிளம் கிடையாது. அவனை மாதிரி கெட்ட பேச்சு பேசுறதுக்கு எனக்கு தெரியாது, என் நாக்கில் அது வராது. ஆனா என்ன அடிச்சுட்டான். ஒரு சர்ச்சில் இதே மாதிரிதான் ஒரு கிராம திருச்சபையில போய் உபவாச கூட்டம் நடத்தும் பொழுது ஒரு ஜப குறிப்பு கொடுத்தேன். இப்போ நம்ம சத்துருக்களுக்காக ஜபம் பண்ணுவோம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு சத்துருக்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஜப குறிப்பை கொடுத்த உடனே அதை பத்தி விளக்கம் சொல்லதுக்கு முன்னாடியே சோதரம் 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 பாட்டியம் தான் சோமண்ண தொடங்கி சரியா சோமணிராவன் பார்த்தா, ஆண்டவரே சரியான ஜப குறிப்பை கொடுத்தீர், ஸ்தோத்திரம். நேரத்துக்கு தான் என் வீட்டு கேட்ல கை வச்சுட்டான். ஆண்டவரே அவன் கை இருக்கணுமா? எனக்கு விளங்கல. ஆனா எனக்கு ஒண்ணு புரிஞ்சுட்டு, நேற்று ஏதோ தகராறு ஆயிருக்கு, அவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஏதோ ஒரு தகராறு ஆயிருக்கு. நம்ம நிறைய பேர் கண்ணத்துல அடைஞ்சா மறுகண்டத்தை திருப்பி கட்டணமோ இல்லையா வந்துருவோம். எதிர்த்து அடிக்கக்கூடிய அந்த பலம் நம்ம கிட்ட இல்லை. ஒருவேளை பலம் இல்லை, அதுதான் இருந்திருந்தா நாங்க கொடுத்துட்டு வந்திருப்போம். அந்த நேரம் இல்லாததுனால சிலர் திரும்பி வந்துருவோம். பைபிள் சொல்லுது, பவுல் சொல்றாரு, அன்பு தீங்கு நினைக்க கூட செய்யாதான். மனசுல கூட அவனுக்கு ஏதாவது நடந்துடட்டும் ஆண்டவரே அப்படின்னு நினைக்காதான். எதிராளியா இருந்தாலும் சரி, பகைஞனா இருந்தாலும் சரி, கழிவனா இருந்தாலும் சரி, அந்த அன்பு தீங்கு நினைக்க கூட செய்யாது. இந்த அன்பு நம்ம எல்லாம் சொல்லுவோம், நம்ம எல்லாம் நமக்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருப்போம். எப்படி அன்பு, நீ அன்பா இருக்கியா, அன்பு தீங்கு நினையாது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது. ஆக்சுவலா இது சொல்லப்பட்டிருக்கூடிய அன்பு யாரை பத்தி எழுதியிருக்கிறார் தெரியுமா? யாரை பத்தி சொல்றாரு தெரியுமா? அவர் அறிவித்து வந்த அந்த ஆண்டவரை பத்தி சொல்றாரு. அவர் அறிவித்து வந்த ரட்சகரை பத்தி சொல்றாரு. அவர் தான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் பைபிள் சொல்லுது இல்லையா? அவரை பத்தி எழுதுறாரு, அந்த தேவனை பற்றி எழுதுறாரு. அதனாலதான் அதுல சொல்றாரு, அது வரும்போது குறைவானது நீங்கிரும், நிறைவானது வரும் பொழுது குறைவானது எல்லாம் போயிடும். அப்ப நிறைவானது கர்த்தருங்க, அவரை பத்தி தான் எழுதுறாரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார் பாருங்க. இந்த அன்புனாலே தேவன் அப்படிங்கிற மாதிரி பொருள் எடுத்துக்கொண்டு இதுல பேசுறார். தேவன் என்ன செய்ய மாட்டாரா? ஒரு காலம் ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டார்? தீங்கு நினைக்க மாட்டார், தீங்கு செய்யவே. அவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன வருதான்? தூத்துக்குடியில இப்ப சமீபத்துல மழை வந்துச்சா? மழை வந்துச்சாங்க. மழையை வரலையோ? மழையை பார்த்துருக்கீங்களா? மழை வந்திருக்குல்ல? மழை வரும்போது எப்படி உங்க வீட்டுக்கு மேல மட்டும் பெஞ்சுதா, இல்லைன்னா உங்களை கல்லதுக்கு இருந்தவங்க மேல எல்லாம் பெஞ்சுதா? பெய்யல, எல்லாரு மேலேயும் பெய்யும். என்ன கடவுள் அவ்வளவு இறக்கம் உள்ளவர். மழை பெய்யும் போது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் பொழிவதாக, என்ன தேடிய ஆலயத்துக்கு வரக்கூடிய ஜனங்கள் வீட்டுக்கு மேல மட்டும் பொழிவதாக, அவங்க எங்கெல்லாம் செடி வைக்காங்களோ அவன் செடிக்கு மேல மட்டும் மழை வருவதாக. இப்படியா சொல்றாரு, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பரிசுக்க பண்ணுகிற நல்ல கடவுள். வெயில் தேவை, உங்க மேல மட்டுமா அடிக்குது? எல்லாரும் மேலேயும் வீசுது. அப்போ அவ்வளவு நல்ல ஆண்டவர். இவர் ஒரு காலம் இவருக்கும் தீங்கு நினைச்சதே கிடையாது. யாரும் கெட்டு போகணும் அப்படிங்கிறது கூட இவருக்கு சித்தம் கிடையாதுங்க. இவருக்கு விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும். அந்த ஊர்ல எல்லாரும் பாவி பாவின்னு சொன்னா கூட இவரை பாவிகள் தோழன்னு அழைச்சாங்க. அந்த அந்த நாட்கள்ல எல்லாரும் பாவி, ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன், ஃப்ரெண்ட்ஷிப்பே அங்கதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவருக்கு ஏன் தெரியுமா? அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அவருக்கு தெரியும் நான் எதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு. அந்த அன்பு தேடி தேடி போய் நன்மை செய்யும். இந்த அன்பினுடைய உச்ச கட்டம், அன்பினுடைய உச்ச நிலைய ஒரு இடத்துல பைபிள்ல பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், சுவிசேஷ புத்தகங்கள்ல மத்தேயுல இவரை சிலுவையில் அறைகிறதுக்கு பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு முன்னால கொண்டு போய் விட்டுருக்கிறாங்க. அந்த பிலாத்துவுக்கு இவர் பெரிய குற்றவாளி ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு அவருக்கு மனசுக்குள்ள தோணுது, இவருக்கே படுது. காணாத குறைக்கு அவங்க மனைவி சொல்றாங்க, இவர் நீதிமான், இவர் மேல ஒன்றும் செஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே எல்லாம் சொல்லும் போது ஒரு ஆள் இருக்கிறார், அவருக்கு மனசெல்லாம் துடிக்குது, எப்படியாவது இவரை விடுதலை பண்ணிடணும் அப்படின்ட்டு இவரே பல கேள்விகளை கேட்கிறாரு. நீர் யூதருக்கு ராஜாவா? இதெல்லாம் கேள்வி கேட்கும் போது அவன் சொற்கள் இப்படிதான் அப்படியெல்லாம் சொல்றாரு.
இவரை எப்படியாவது விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை இந்த பிலாத்து பண்றார். பண்டிகை தோறும் அவருக்கு ஒரு ஆளை ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் இருந்ததுனால யாரை கொண்டு வந்து விடுறாரு தெரியுமா? நல்ல நல்ல ஒரு குற்றவாளியை கொண்டு வந்து விடுறாரு. ஒரு பக்கத்துல குற்றவாளி, அவர் பேர் என்னது? யாரு? பரபாஸ். ஒரு பக்கத்துல பரபாசையும் இன்னொரு பக்கத்துல இயேசுநாதரையும் நிப்பாட்டி யாரை விடுதலை ஆக்கணும்னு கேட்கிறாரு. ஏன்னா பிலாத்துவுக்கு மனசுக்குள்ள ஒண்ணு இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க ஒரு பானை நிறைய வெள்ளி, இன்னொரு பானை நிறைய தங்கம். நீங்க எதை செலக்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம். அதாவது உலகத்திலேயே உத்தமர்கள் நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உண்மையிலே மனசை திறந்து ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா எதை செலக்ட் பண்ணுவீங்க? ஒரு பானை நிறைய தங்கம் இருக்கு, வெள்ளிய விட்டுருவோம். ஒரு பானை நிறைய தங்கம், இன்னொரு பானை நிறைய தகரம். வீட்டுக்கு மேல தீஞ்சு போன ஓடு இருக்குல்ல, அது ஒரு பானை நிறைய கொண்டது. எதை செலக்ட் பண்ணுவீங்க? இங்கத்தை தான் செலக்ட் பண்ணுவோம். பிலாத்துவுக்கு தெரியும், இவர் முன்னாடி ஒரு கொலைபாதகத்தை கொண்டு விடுவோமே, கலகத்தின் நிமித்தம் குற்றச்சாட்டப்பட்ட ஒருத்தரை கொண்டு வந்து விடுவோமே. ஒரு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவங்க தாங்க அந்த பரபாஸ். அந்த நாட்கள்ல ரொம்ப நல்ல காரியங்களுக்காக தான் போராடி இருக்கிறாங்க. செல்வத்தை அப்படிங்கிற அந்த தீவிரவாத அமைப்பு வந்து ஏதோ சும்மா பெரிய இந்த காலத்துல இருக்கிற தீவிரவாத அமைப்புகள் மாதிரி கிடையாது. அது ஒரு சில உரிமைகளுக்காக போராடின ஒரு தீவிரவாத குரூப்ல உள்ள மனுஷன் தான் இவரு, இந்த பரபாஸ். இந்த பரபாசை பத்தி நம்ம பைபிள்ல கொஞ்சம் எழுதிட்டு அப்படியே விட்டாங்க. ஆனா அந்த காலத்துல சரித்திரம் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இந்த 4 சுவிசேஷகர்கள் மட்டுமல்ல, இது சுவிசேஷ புத்தகம் வேதாகமத்துல ஏறிடுச்சு. ஆனா சரித்திர புத்தகங்கள் இன்னும் இருக்கின்றன. அது சுவிசேஷத்துல பைபிள்ல வரல. இதே காலத்துல மத்தேயு மட்டுமல்ல, லூக்கா மட்டுமல்ல, யோவான் மட்டுமல்ல, மார்க்கு மட்டுமல்ல, நிக்கோதேமு அப்படிங்கிறவர் கூட சுவிசேஷம் எழுதியிருக்கிறார். நிக்கோதேமு தெரியலையா? அவர் கூட சுவிசேஷம் எழுதியிருக்கிறார். அந்த சுவிசேஷத்துல, அது இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்குது, அந்த சுவிசேஷத்துல இவரை பத்தி அவர் டீடைலா கோட் பண்ணியிருக்கிறார். என்ன தெரியுமா? இந்த பரபாஸ் என்கிற அந்த கழுவன் ஒரு பக்கத்துல நிப்பாட்டி பிலாத்து யாரை விடுதலை சொல்லி கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றாங்க, அப்ப கூட இந்த தகரத்தை செலக்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் பாக்குறாரு. எப்படி இதை தூக்கி போட்டு உடச்சிருங்க, இப்ப தகரத்தையும் தங்கத்தையும் கொண்டு வச்சுட்டு இதை ரெண்டுல எதை உரப்புலையோ தூக்கி போடணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? தகரத்தை ஒரு பக்கம் தங்கத்தை ஒரு பக்கம் நிப்பாட்டியாச்சு. இப்போ வெள்ளியை நிப்பாட்டினாலாவது ஏதாவது கேள்வி வரும் அப்படின்ட்டு அந்த தீவிரவாதிய ஒரு பக்கமும் இந்த நன்மை செய்தவர், அவர்கிட்ட அற்புதம் வாங்கின நிறைய பேர் அங்க நிற்கிறாங்க. இவருடைய சொந்த ஜனங்கள் எல்லாம், அவங்க எல்லாம் நிறைய பேர் அங்க நிற்கிறாங்க. யாரை விடுதலை செய்யணும், யாரை குப்பையில தூக்கி போடணுங்கிற மாதிரி கேட்கிறாரு. தங்கத்தையா தகரத்தையா? அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? தகரத்தை தூக்கி கூரைக்கு மேல நல்ல பீரோலுக்குள்ள தூக்கி வச்சுட்டு தங்கத்தை தூக்கி குப்பையில போட்டுக்கிற கதையில அழகா சொல்றாங்க, பரபாசை விடுதலை செய்யும். எங்களுக்கு பரபாசை விடுதலை செஞ்சு இயேசுவை சிலுவையில் அறையும். இப்ப நமக்கெல்லாம் திட்டுவோம், என்ன பிலாத்து விளங்குவானா? நம்ம ஒரு பாட்டிமாரை கொண்டு பிலாத்துக்கு முன்னாடி விட்டா என்ன செய்வாங்க நினைக்கிறீங்க? பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. எங்க ஹோம்ல ஒரு பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டியம்மாவை கொண்டு பிலாத்துக்கு முன்னாடி விட்டா 4 மண்ணள்ளி போட்டுட்டு இனி விளங்குவியா? அவரை போய் விடுதலை பண்ணிட்டு, அவனை விடுதலை பண்ணிட்டு இவரை சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க, உனக்கு அறிவு இருக்கு? இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. பரபாசையும் ஒரு 4 மண்ணள்ளி போட்டுட்டு உன்னை கொண்டு வந்து விட்டான ஒவ்வொரு நம்ம எல்லாம் பேசியிருப்போம். ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்தில் ஆண்டவருடைய அன்பு எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவருக்கு மனசு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த பரபாஸ் அப்படியே இறங்கி போகும்போது, இந்த நேஷனல் பிரைஸ் படத்துல அதை அழகாக காட்டுவாங்க. பரபாஸ் அப்படியே இறங்கி போகும்போது கர்த்தருடைய மனசு எப்படி தெரியுமா இருக்கும்? இதற்காகவே புறப்பட்டு வந்தார். போ அல்லேலூயா, ஆவிகளை ரட்சிக்க அவர் இந்த உலகத்துக்கு வந்தாருங்க. அவன் இறங்கி போகும்போது நல்லவர்கள் எல்லாம் மண்ணலி தூக்கும் போது கூட தேவகுமாரனுடைய மனசு எப்படி இருந்திருக்குன்னா, இறங்கி போப்பான், உன்னை ரட்சிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், உன்னை மீட்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இதோட நம்ம பைபிள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா வரலாற்று ஆசிரியர்கள் தொடர்ந்து இவரை பத்தி எழுதியிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? இவர் சிலுவை சுமந்துகிட்ட இயேசுநாதர் போகும்போது அவரை ஃபாலோ பண்ணிட்டு போறார். சிலுவையை சுமந்த ஆண்டவர் அந்த வீதிகளில் எல்லாம் ரத்தம் வடிக சொட்டு சொட்டா அந்த வீதிகள் எல்லாம் ரத்த வெள்ளத்துல நனையும் போது இவரும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறார். இவர் மனசுக்குள்ள ஒண்ணு இருக்குது. என்ன தெரியுமா?
ஆக்சுவலா அவர் சுமக்க வேண்டிய சிலுவை யார் தோள் மேல வர வேண்டியது? ஏன் தோள் மேல வர வேண்டியது? பரபாஸ் நினைக்கிறார், ஃபாலோ பண்ணி போறாருங்க. ஃபாலோ பண்ணி கொல்கதா மலை வரைக்கும் போறாரு. சீசர்கள் கூட ஓடிட்டாங்க. கொலை பாதைக்கு பின்தொடர்ந்து போகிறார். போய் நின்றுட்டு அவர் சிலுவையில அடிக்கும் போது மனசுக்குள்ள தோணுதான், கடனா வாங்கியிருக்கேன் வாழ்க்கையை, இயேசுநாதர் எனக்கு கடன் கொடுத்து போயிருக்கிறார், அவர் வாழ்க்கையை எனக்கு கொடுத்துச்சு, என் மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆக்சுவலா அவர் நேரடியா தொடர்புடையவங்க. நம்ம இன்னைக்கு சொல்றோம் அவர் என்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி நம்ம இன்னைக்கு சொல்றோம். ஆனா நேரடியாக ஒரு கனெக்ஷன் இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்குது. இவர் பின்தொடர்ந்து போகிறார். போய் கல்வாரி மலை எண்டையில, கல்வாரியில ஆண்டவருடைய சிலுவை எண்டையில நின்று ஒரு விஷயத்தை உணர்றாராம், நான் இன்னைக்கு கடவுளை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி. அப்போஸ்தலர்கள் வழியாக ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ள நல்லதான் இருந்திருக்கிறாரு. ஆனா கடைசியில என்ன ஆயிட்டாரு அப்படின்னா, இவர் நம்மளே அப்படித்தானே 1ஆம் தேதி பொருத்தனை பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? ஜனவரி 1ஆம் தேதி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பொருத்தனை பண்ணுவாங்க. டிவி ஆண்டவரே நான் டிவியே பார்க்க மாட்டேன், சோத்திரம் போயிடும். என்ன செய்வோம் நினைக்கிறீங்க? அன்னைக்குதான் புது புது படமா போடுவாங்க. உண்மை தானே? நானும் ஒரு காலத்துல அதுக்குள்ள மூழ்கி சிக்கி கிடந்த மக்கள் தானே. அப்போ ஒருத்தனை 1ஆம் தேதி 1 மணியோட க்ளோஸ் ஆயிடும், மத்தியானம் சிக்கனை சாப்பிட்டதோட க்ளோஸ் ஆயிடுது நிறைய பேருக்கு. இவருக்கு சுவிசேஷம் தெரியாது. இந்த பரபாசனுடைய வரலாறு சொல்லுது. கொஞ்ச நாள்லயே ஆண்டவரை திருப்பி விட்டுட்டு அவர் மனம் போன போக்கில் போயிட்டார். அவர் மனம் போன போக்கில் போய் வாழ ஆரம்பிச்சிட்டார். வாழ ஆரம்பிக்கும் போது என்ன தெரியுமா நடக்குது? ஒரு விஷயம் இவருக்கு நல்லா விளங்குது. என்ன புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, திருப்பியும் அப்போஸ்தலர்கள் வழியா ஆண்டவர் அண்டையில நடத்தப்படுகிறார். இப்போ இவரை திரும்பவும் அரெஸ்ட் பண்றாங்க. எது தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவித்ததுக்காண்டி. கொலை பாதகனா இருக்கும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு? வெளியே போப்போ அப்படின்னு வெளியே அடிச்சு வந்துச்சு. இப்ப சுவிசேஷத்தை அறிவிச்சு யோக்கியனாக மாறின பிறகு அரசாங்கம் எங்க பிடிச்சு போட்டு உள்ள போப்போம், ஜெயிலுக்குள்ள பிடிச்சு போட்டது மட்டும் இல்ல, மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதே மாதிரி சிலுவையில் அடித்து வரை கொண்டார்கள். அது சிலுவையில் அடிச்சு வச்சிருக்கும் போது பரமாஸ் மன நிறைவோட சிலுவையில் இருந்துகிட்டு வானத்தை பார்த்து சொன்னாரா, நசரேயனாகிய இயேசுவே, நான் கடனாக பெற்ற வாழ்க்கைய உமக்காக நல்லபடியா வாழ்ந்து முடிச்சுட்டேங்கிற தைரியம் இருக்குது, உங்ககிட்ட மறுபடியும் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கடனாக வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அந்த கடனாக பெற்ற வாழ்வுக்கு நாம் என்றைக்கும் கடனாளிகள் தான். இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம் கடவுளுடைய சன்னிதானத்தில், கடனாக பெற்ற வாழ்வை பெற்றுக் கொண்டு வந்து நிற்கிறோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்கள் எங்களுக்கு நாம மன்னிச்சா அவரும் மன்னிப்பார். இந்த கேள்வியை கேட்டு நான் நிறைவு செய்யறேன். எங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் பேசிப்பேன் அப்படிங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப என்ன நினைக்கணும்னா, உங்க ஊர் மாதிரி எங்க ஊர் சின்ன ஊர் கிடையாது. அவ்வளவு வரைக்கும் எப்படி பேசணும்? அவ்வளவு வரைக்கும் பேசுறேன். சரி, ஓகே. எங்க சொந்தக்காரங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் பேசிப்பேன். யார் கூட சண்டையே கிடையாது அப்படிங்கிறவங்க மட்டும் கரெக்ட்ல வரைக்கும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சொந்தக்காரங்களும் கிடையாதோ? இருக்கு. என்ன புரியாமத்தோட எல்லாரும் கூட பேசுகிறதுல இல்லாத மாதிரி இருக்கு. சத்துல இதே மாதிரி தான் கேட்டேன். ஒரே ஒரு அக்கா கை மட்டும் அல்லேலூயா வசந்துச்சு. இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அக்கா எப்படி பார்த்தாரு இல்லையா, மேல போன கை ஆட்டோமேட்டிக்கா கீழே இருந்துட்டேன். என்ன, நான் எவ்வளவு யோக்கியங்கிற கடவுள் கூட கொஞ்சம் மட்டா பார்த்தா கூட விட மாட்டான். அவன் தனியா மிஷின் வச்சிருக்கான். எதுக்கு? இவன் எவ்வளவு யோக்கியம் அப்படின்னு பார்க்க யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் பிதாவினுடைய சமூகத்துல வந்து நின்று ஆராதனை முறை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெளியில இருந்து உள்ள அந்த ஆராதனை முறையே பக்தி பூர்வமா நல்லா இருந்துச்சு. இந்த பிதாவினுடைய சமூகத்துல வந்திருக்கிறோமே, இங்க வந்திருக்கிற நமக்குள்ள சில கருத்து வேறுபாடுகளை வச்சுட்டு, சில மனஸ்தாபங்களை வச்சுட்டு நம்ம இருந்தோம்னா யோசிச்சு பாருங்க, அவருக்கு உள்ள எவ்வளவு வலிக்கும், மனசெல்லாம் எவ்வளவு காயப்படும். உனக்கு நான் எவ்வளவு மன்னிச்சிருக்கிறேன், எவ்வளவுக்குள்ள இறங்கிருக்கேன், உன் உயிரையே உனக்கு திருப்பி கொடுத்திருக்கிறேன்.
அந்த அற்ப காரியத்தை உன்னால மன்னிக்க இயலாத மகனேன்னு சொல்லி என்னுடைய மனம் வருந்தாதான் என்ன? இன்னைக்கு கர்த்தர் வந்து நிற்கிறார். சில தவறுகள் சில மனுஷங்க செஞ்சு நம்ம கிட்ட புரியாதது போல நடந்துக்கிட்டா கூட பரவாயில்ல, உங்களுக்கு புரியுற சக்தி இருக்கு இல்லையா? ஒரு ஊழியக்காரரை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா எழுதி இருந்தாங்க. அப்போ அந்த ஊழியக்காரரை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்களே, நீங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு ஊழியக்காரத்தை கேட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதான்? ஒரு அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரரை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா பேசி ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரரை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஊழியக்காரத்தை கேட்டாங்க. இந்த ஊழியக்காரரை எல்லாரும் தப்பா பேசுறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க ஊழியக்காரன்னு சொல்லி கேட்ட உடனே, எல்லாரும் தப்பா பேசுற அந்த ஊழியக்காரன் யாரா வேணாலும் இருந்து போட்டு, நான் யாரு சொல்லுது புரியுதா உங்களுக்கு? நான் யாரு? நான் தேவனுடைய சத்துருக்களை சிநேகிக்க சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷன் நான் எப்படி அவனை வெறுக்க முடியும்? அவன் யாரா வேணாலும் இருந்து போட்டு, என் ஸ்டேட்டஸ் என்ன? நான் யார்? நான் கர்த்தருடைய பிள்ளை. ஒரு கண்ணத்தில் அழைத்தால் மறுகண்ணத்தை திருப்பி காட்டுன்னு சொல்லி சொன்ன அந்த ஆண்டவரை வழிபடுறவன் தான். சத்துருக்களை சிநேகிக்க சொல்லி இருக்குது பைபிள். அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகிறவன் தான். நான் எப்படி மன்னிக்காம இருக்க முடியும்? நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்க. இன்னைக்கும் சில மன்னிக்க முடியாத தவறுகளை செஞ்சுட்டு தான் நம்ம மனசு காயப்பட்டு பாருங்க. இவங்களை மன்னிக்க சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஊர்ல கட்டின முதல் தேவாலயத்தை கொளுத்துனதே நாங்கள் தான். நான் ஒரு ஹிந்து ஃபேமிலியில இருந்து தான் ரசிக்கப்பட்டேன். எங்க அப்பா தான் முதல் தேவாலயத்தை தீயில போட்டு கொளுத்துனது. பல்வேறு மாந்திரிகம் பில்லி சொல்லி கட்டுகள்னால அப்பாவுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி எங்க போய் விடுதலை ஆகல. கடைசியில கர்த்தர் தான் சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்படியெல்லாம் வாழ்ந்த எங்களுக்கு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய இறக்கத்தை கட்ட. கோயிலை கொளுத்திருக்க, உன் கை விளங்கிடுமா? நம்ம யோசிக்கிறது அப்படிதானே யோசிப்போம். எங்க அப்பா கோயிலை கொளுத்தி ஒரு 6 வருஷத்துலயே எங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. நானும் அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா என்ன தெரியுமா யோசிச்சிருப்பேன்? கோயிலே கொளுத்தின கோயில கிறுக்கு பிடிச்சி தெரிஞ்சிருவான் இருக்கும் யோசிப்பேன். ஆனா அந்த கிறிஸ்தவர்கள் என்ன தெரியுமா இருந்தாங்க? அப்படிலாம் நினைக்கல. அவங்க தான் வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. கோயிலை கொளுத்தி தெருவில் தள்ளிட்டோம். ஆனாலும் எங்க அப்பா வியாதிப்பட்ட போது அவங்க வந்து ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணி இன்னைக்கு ஆலயத்துடைய அங்கமாகிறது மட்டும் இல்ல, கர்த்தருடைய கிருபையினால எங்க சர்ச்சில் இருந்து என்னதான் ஆண்டவர் முதல் ஊழியக்காரனாகவும் தெரிந்திருக்கிறார். கர்த்தருக்கே நான் உண்டாவதாக. அல்லேலூயா. உடனே எத்தனை ஊழியக்காரன் அடித்தாலும் சரி, எவ்வளவு பேர் எதிர்த்தாலும் சரி, எங்க ஸ்ட்ராங்கா எதிர்த்தாவோ அங்க ஸ்ட்ராங்கா ஒரு சுவிசேஷகரை எழுப்பி வருவாருன்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு மன்னிச்சு நடத்தி தந்திருக்கிறார் இல்லையா? ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நானும் மன்னிக்கிறேன் கர்த்தாவே சொல்லுங்க எல்லாரும். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. ஆண்டவர் வந்து நமக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறார். வயது திரும்ப வாழ வயது போலாம். இப்படி யோசிச்சு பாருங்க, என் உயிருக்கு ஆண்டவர் எத்தனையோ கிருபைகளை செஞ்சிருக்கிறார். இந்த
ஆண்டவருடைய சன்னிதானத்தில். எத்தனையோ கிருபை செய்திருக்கிறார், எவ்வளவோ இரக்கம் பாராட்டி இருக்கிறார். உங்க உயிருக்கு எத்தனை தரம் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஒரு நேரமாவது மன்னிக்க கூடாதா? ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்க கூடாதா? யார்? நம்ம பிள்ளைங்க தானே, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம பெரியப்பா, நம்ம சித்தப்பா, நம்ம மாமா மாமி, நம்ம அத்தை, எல்லாம் நம்ம உறவினர்கள் தானே, நம்ம சொந்த ஜனம் தானே. ஒரு நேரம் மன்னிச்சு பார்த்தால்தான் என்ன, இத்தனை நேரம் எனக்கு மன்னிச்சிருக்கிறார் எங்களோ. அந்த தீங்கு நிலைய பரபாஸ் அழியணும் கூட கத்த நினைக்கலையே. இடது பக்கத்தில் அந்த கல்வன் ஒருத்தர் சமைக்கிறான், ஒருத்தர் மன்னிப்பு கேட்கிறான். அவன் கல்வன்னு சொல்லி கூட பார்க்கல. ஆண்டவர் மன்னிச்சார். பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல தேவன். ஏன் நம்ம மன்னிக்க கூடாது? மன்னிங்க, கிருபை நிறைந்த ஆண்டவர். யார் யாருடைய உள்ளத்துக்கெல்லாம் இது தேவையா இருந்து சொல்லி அறிவிக்கிற ஆண்டவர். எதிராளிகளை, சத்துருக்களை மன்னித்து போய் அவங்களுக்கு கை கொடுத்து பாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு சொல்லிவிட்டு நீங்க எங்களை அழைப்பீங்களோ அதே போல நாங்களும் அழைத்து ஒப்புரவாக எங்களுக்கு உதவி செய்யப்படும். உள்ள அன்பையும் சமாதானத்தையும் நதியாய் பெருக்கெடுத்து ஓட செய்யும், பயன்படுத்தி ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஒரே ஒரு அறிவிப்பு, நம்முடைய பாடகர் குழுவுக்கான ஒரு விசேஷ அறிவிப்பு. எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் சிறப்பாக பாடல் குழுவினர் பாடல் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து இந்த வாரம்லாம் அப்போ 1 மணிக்கு போயிருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பாக பயிற்சி நடைபெற்றது. அது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாகும். எனவே ஆனால் இங்கே பெஞ்சு நல்ல விலையுறுத்த பெஞ்சாக இருக்குது. அந்த பக்கம் 2 கிழக்கு, இந்த பக்கம் 2 கிழக்கு. ஒரு பெஞ்சுக்கு 5 பேர் இருக்கிறதுனால 4-5 20 பேர் ஆச்சு. ஆனால் 3 6 பேர் தான் இருக்காங்க. இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர் இருக்காங்க. இந்த பெஞ்செலாம் நிரம்பி வழியணும். என் பையனை சேருங்க, என் பொண்ணை சேருங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பூரா பெண்கள் இருக்கணும், இந்த பக்கம் பூரா ஆண்கள் இருக்கணும். இன்னும் பெஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அறிவிப்பு கொடுக்கணும். சரிங்களா? ஆகியனால வர்றதில்லை. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு எல்லா வாரம் 10 மணிக்கு தான் இருக்காங்க. 10 மணிக்கு எல்லா வாரம் நடக்குது. யார் யாரெல்லாம் இன்னும் வராமல் இருக்கீங்களோ அவங்களாம் வந்துடணும். இன்றைக்கெல்லாம் முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இந்த சரண் தம்பி அண்ணாங்க உட்காந்துருக்காப்புல, வினோத் தம்பி நல்லா மியூசிக் வாசிக்காப்புல, ஆனால் நித்திய கீழே உட்காந்துருக்கான். அவங்க இந்தியருக்கு ஆண்டவர் அங்கே ஒருத்தர் கீபோர்டில் லேப்டாப் வாசிக்கிட்டு இருக்காரு, இன்னொரு கீபோர்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. நித்தியம் மட்டும் கீழே உட்காந்துருக்கா. அப்படி விடக்கூடாது. என் பக்கத்தில் சேட்டை பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, ஸ்டீபன் ராஜ். நான் பிரசங்கம் பண்ணும்போது, கலையரசன் பிரசங்கம் பண்ணும்போது சுட்டி பண்ணிக்கிட்டே இருந்தான். என்னடா அப்படி சுட்டி பண்ணான்னு பார்த்தேன். அவர் என்னாலுமே துதிப்பாய் பாடும்போது அழகாக பாடுறான். அங்கே நம்ம கீர்த்தனை இல்லாத ஒரு வார்த்தை, ஒரு கவியை அவங்க பாடினாங்க, அதையும் அவன் பாடுறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அவன் கையில் ஒரு பாட்டுத்தாள் இருந்துச்சு. அவனுக்கு இன்னும் யாரை சொல்கிறாங்கன்னு தெரியல அவனுக்கு. சரிங்க, அப்போ அவன் கையில் ஒரு பாட்டுத்தாள் இருந்து வச்சுங்க, அவன் சேட்டை பண்ண மாட்டான் இல்லையா? சரி, இப்போது நம்ம இந்த கொயர் பயிற்சி சும்மா இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் எல்லோரும் உங்கள் பெற்றோர் வீட்டில் போய் இன்றைக்கி ஒரு அன்பின் வேண்டுகோள், என்னுடைய இந்த வேண்டுகோளை நீங்கள் ஏற்று நல்லா நிறைய பேர் ஆராதனையெல்லாம் சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமை நேற்று ஆராதனை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த சாயங்காலம் ஐரோட்ட போயிருந்தேன். சரின்னா மிஷினரி ஆராதனை சிறப்பாக கொண்டாடிட்ட போயிருக்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கே மகிழ்ச்சியாக இருக்குது. பார்த்திங்களா, நம்ம ஆராதனையை நம்ம ஊரில் மட்டும் பார்க்கல, எல்லோரும் பார்க்குறாங்க. நீங்கள் ஆராதிக்கிறத எல்லோரும் பார்க்குறாங்க. சரிங்களா? அதனால அப்படி சிறப்பாக நம்ம ஆராதனை இன்னும் மாறும். அதனால இந்த பெஞ்சு பெருமையாக இருக்குது. சார், இந்த டேபிள் எழுதலாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வாரத்துலேருந்து தமிழில் சொல்லி நவுட்டி போட சொல்லிட்டேன். அந்த உங்களுக்கு எல்லாருக்கும் இடம் வந்துடும். அங்கே பார்த்திங்கன்னா சும்மா கிடக்குது. அதனால யாரும் அங்கே இடத்த விடக்கூடாது. நீங்கள் ஃப்ரெண்டில் சும்மா உட்காராங்க, அங்கே உட்காந்திங்க எல்லோரும் வெளியே உட்காந்துருக்காங்க. அதனால் இங்கே இருக்கிற இந்த வாலிபர் பிள்ளைங்கன்னா அந்த பெஞ்சை நிரப்பிடும். சரிங்களா? நீங்கள் நிரப்பிட்டிங்கன்னா மேசாக்கு அம்மா முன்னாடி வந்துடுவாங்க, டீச்சர் அப்படி முன்னாடி வந்துடுவாங்க. அப்படியே முன்னாடி வர இடம் கிடச்சிடும். அங்கே பின்னாடி இருக்கிற அம்மா மாதிரிலாம் கடைசி வரைக்கும் வந்துடுவாங்க. ஆமீன் பட்டவரை எழுந்து போவாங்க. நீங்கள் இடம் கொடுக்கலன்னு சொன்னாங்கன்னா
காணிக்க போட்ட உடனே எம்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, திரும்பி போயிடுவாங்க. நீங்கள் அழுப்பு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, இறங்கி போயிடுவாங்க. அதனால் நீங்கள் இருக்கிற சகோதரிகள்லாம் நீங்கள் அங்கே கீழே உட்காரக்கூடாது, இங்கே ஓடி வந்துருக்கு. சரிங்களா? அதுமாரி தம்பிமார் யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் அனுப்பி விட்ருங்க. இங்கே வந்தாலும் சரி, ஒரு வேளை ப்ராக்டிஸ்க்கு வரட்டாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த வாரத்திலிருந்து நீங்கள் அனுப்பி விட்ருங்க. இந்த அன்பான வேண்டுகோளை ஏற்று நீங்கள் இந்த பெஞ்சையும் நிரப்பிடணும், வெறுமையாக கிடக்கக்கூடாது. நம்ம அடுத்தாப்புல புதிய பெஞ்சு கேட்குற அளவுக்கு நம்ம செய்யணும். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் தயவாய் உங்களுடைய பிள்ளையை போல இதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நிறைவேற்ற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். அப்புறம் ஒரு சிறப்பான அறிவிப்பு, பண்டாரம்பட்டியிலே என்னுடைய தாய் தந்தை நினைவாக, அதாவது இந்த கொரோனா டைமில் நம்ம சும்மா வீட்டில் இடமோ இல்லையா, எங்களுக்கு அரசாங்கம் சும்மா இருக்குது. அதனால் எனக்கு மனசு இல்லை. அது என்னுடைய சம்பளத்தில் பாதி சம்பளத்தை எடுத்து வச்சுட்டு மார்ச் 2019 சும்மா வேஸ்ட்டாக சம்பளம் கொடுத்தாங்க. அதுக்காக யாரும் குறை சொல்லலை. என்னுடைய மனசு அப்படி பேசி சும்மா சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் ஒரு பாதி காசை எடுத்து வச்சுட்டு நான் வேலை பார்க்குற பள்ளியில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டிங் 7 லட்சத்துக்கு கட்டினேன். அது வியாழக்கிழமை பிரதிஷ்டை. அதனால் நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் நம்மளை திருச்சபையாக கூடவில்லை, என்னுடைய அன்புக்குரியவர்களாக நான் உங்களை கூப்பிடுறேன். அதனால் வீட்டில் இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க நீங்கள் தாராளமாக சொல்லலாம். உங்களை அன்போடு அழைக்கிறேன். வியாழக்கிழமை 11 மணிக்கு நம்முடைய பேராயர் அவர்களால் அந்த வகுப்பறை, அந்த பள்ளி கட்டடமானது பிரதிஷ்டை செய்ய இருக்கிறது. எனவே தம்பிமார் எல்லாரும் வர வேண்டும். எனக்கு ஒத்துழைப்பதற்கு அம்மாமாரும் ஐயாமாரும் நீங்கள் கண்டிப்பாக இருக்கிறவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை பங்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது நான் திருச்சபையோடு சேர்ந்து சொல்லவில்லை, நான் உங்களில் ஒருவனாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறவங்க அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய காணிக்கை பாடலாக கன்வென்ஷன் கீதங்கள் புத்தகத்தில் 513வது பாடல், நானும் என் வீட்டாருமோ என்றால் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்முடைய காணிக்கைகளை ஆண்டுகள் சமயத்தில் அர்ப்பணம் செய்வோம். 513வது கன்வென்ஷன் கீதங்கள்.
என்றவாறே நாம் ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணராயிருக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்ததான் தெய்வமே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, துதி ஆராதனையிலே நாங்கள் இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து பாடும்படியாக ஆண்டவர்கள் கொடுத்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடையவர்களாக நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக நீர் எங்களை முத்தரித்து அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய புத்திர சிவிகாரத்தை தந்து உம்முடைய ஆலயத்திலே உங்களை தரிசிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபைகளையும் எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு தந்த உடைய வார்த்தையின் பிரகாரமாகவே அன்பு ஆண்டவரே தீங்கு நினையாது என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்களும் என்னுடைய சத்துருக்களை சிநேகிக்கவும் மற்றவர்கள் மீது ஆண்டவரே மனித நேயத்தோடு நாங்கள் வாழ்ந்த ஆண்டவரே அவர்களையும் சிநேகிக்க எங்களுக்கு அருள் தந்துள்ளபடியால் செபிக்கிறோம். சிலுவையிலே காட்டின அந்த மாபெரும் அன்பு தியாகத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து அதை பின்பற்றி வாழ எங்களுக்கு அருள் செய்தபடியால் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் நினைக்கும் போது என்னத்தை ஈடாக கொடுக்க முடியும் ஆண்டவரே? ஆனாலும் ராஜா, உம்முடைய சன்னிதானத்துக்கு முன்பதாக நாங்கள் வெறும் கையோடு வராமல் தேவரீர் எங்களுக்கு அருள் செய்த ஆசீர்வாதத்திற்கு தக்கதாகவும் எங்களுடைய தகுதிக்கு தக்கதாகவும் ஒரு பகுதி உமக்கு காணிக்கைகளாக தந்திருக்கின்றோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடைய கருத்திலே வாங்கி உமக்கே தந்திருக்கின்றோம். ஆண்டவரே, காணிக்கை படைத்த எங்களையும் காணிக்கைகளையும் தயவாய் அங்கீகரித்து நீர் ஆசீர்வதித்தருள்கிறாங்க. ஸ்தோத்திர காணிக்கைகளை படைத்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திர காணிக்கைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். என்ன நோக்கத்தோடு ஆண்டவர் படைத்தார்களோ அதற்கு ஏற்ற விதமாக பல மடங்கு நன்மைகளை ஆண்டவர் நீருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தருள்கிறாக. ஆண்டவரே, ஆலய பராமரிப்புக்காக படைத்திருக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. என்னுடைய ஆலயம் சிறப்பாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே மிகுந்த மனப்பாரத்தோடு படைத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய திருமண்டல பண்டிகைக்காக படைத்திருக்கிற காணிக்கைகளை ஒரு நாள் வருமான காணிக்கைகளை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, தங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதி நமக்கு தந்திருக்கிறார்கள். அதற்கு ஏற்றதுமாக நிறைவான நன்மைகளை என்னுடைய பிள்ளைகளுக்கு தந்தருள்வீராக. மற்றும் பை காணிக்கைகளை படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, தங்களுடைய ஆண்டவரே வருமான செயல்களில் இருந்து ஆண்டவரே கையில் பிரயாசங்களில் இருந்து ஒரு பகுதி நமக்கு தந்திருக்கிறார்கள். தயவாய் ஏற்றுக்கொண்டு இரட்டிப்பான நன்மைகளை தந்தருள்படியாக செபிக்கிறோம். இந்த ஆராதனையிலேயும் எங்கள் மத்தியிலே வந்து பங்கு பெற்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஏழைகள் மத்தியிலே ஆண்டவரை தேடுவாரற்று கிடக்கிற பிள்ளைகள் மத்தியிலே உதவி செய்யும் மனப்பான்மையோடு ஆண்டவரே உடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிற இயேசுவின் சீஷன் ஊழியர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு கோடாக்கோடி நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்று நீர் நன்மை செய்கிறவராய் சிந்தித்திருந்த என்ற வேத வசனத்தின் பிரகாரமாக இன்றைக்கும் செயலிலே காட்டிக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தருள்கிறாங்க. தேவைகளை சந்தித்தருளும்படியாக செபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபைக்காக செபிக்கிறோம். திருச்சபையில் அனைத்து குடும்பங்களுக்காக சன்னிதானத்தில் வேண்டுதல் புரிகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலும் பலவிதமான பாடுகள் நிமித்தமாக, வேதனைகள் நிமித்தமாக, வியாதிகள் நிமித்தமாக திரும்பப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒன்றாச்சா, இவர்கள் எல்லாரையும் நாங்கள் இப்பொழுது உங்களுடைய திருச்சன்னிதானத்திலிருந்து நினைவு கூறுகிறோம். எங்கள் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கடந்து செல்வதால் என்று சொல்லி வைக்கிறோம். இந்த ஏழை கூப்பிட்டான், ஆண்டவருடைய எடுக்கின்ற எல்லாவற்றிலிருந்து நீங்களாக்கி அவனை ரட்சித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற பிரகாரமாக ஆண்டவரை நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆண்டவரே எங்களுடைய சத்தத்தை கேட்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவரை வேண்டிக் கொண்டதாக தங்களிடத்தில் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய மன விருப்பத்தின்படி நிறைவேற்றி ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நோய்களை குணமாக்கியர்களும் பாரங்களை நீக்கியர்களும் ஆண்டவர் வேதனைகளை நீக்கிறபடியாக செபிக்கிறோம். உம்முடைய பார்வையிலே எங்களுக்கு பரவசம் உண்டு, உம்முடைய வார்த்தையிலே எங்களுக்கு விடுதலை உண்டு. நீர் அப்படி அனுப்பி ஆண்டவருடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக. ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை சிறியோர் முதற்கொண்டு வயோதிபர் வரைக்கும் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை நீர் தந்தருள்வீராக. வாலிப செல்வங்களுக்கு தேவையான
நிலையான வாழ்க்கையை தந்தரும்படியால் செபிக்கிறோம். ஏற்ற காலங்களில் நன்மையான ஈவுகளை பிள்ளைகள் கண்டு ருசிக்க ஆண்டவரே நீர் அருள் தாரும். மட்டுமல்லாத ஆண்டவரே தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளையும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற அனைத்து பெற்றோருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டி ஆண்டவரை ஞானத்தை தந்து நீர் வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். வயோதிக நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வயோதிகத்தின் பலவீனங்கள் எதுவும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஆண்டவரே உன்னத பலத்தினாலே நீருடைய பிள்ளையை நிரப்பி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே தொலை தூரத்திலிருந்தும் உங்களுடைய ஆலயத்தை நேசிக்கிற உங்களுடைய வீட்டை நேசிக்கிற ஒவ்வொருவருக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரும். எங்கள் திருச்சபையில் வழிகளில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருவீராக. ஆண்டவரே ஒருவேளை ஆலய ஆராதனையில் பங்கேற்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே இன்னைக்கு இருக்கிற நவீன ஆண்டவரே எல்லா விதமான சூழ்நிலை நிமித்தமாக, நவீன பொருட்கள் நிமித்தமாக, நவீன அறிவியல் விஞ்ஞானத்தில் நிமித்தமாக நம்முடைய பிள்ளைகள் இந்த ஆராதனைகளை பங்கு கொள்கிறார்களே அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து எங்கள் திருச்சபை வளர்ந்து பெருகும் திருச்சபையாக மற்ற திருச்சபைகளுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கத்தக்கதாக ஆசீர்வதித்தருளும். பாடகர் குழுக்காக செபிக்கிறோம். பாடகர் குழு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏராளமான பாடகர்கள் உறுப்பினர்களாக பங்கேற்று எல்லாருடைய நாமும் நிறைவாய் மகிழ்ப்பட அருள்தார். ஆண்டவரே இவ்விதமாக மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே இவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திறமையோடு ஆண்டவரே உமக்காக தன் வாழ்க்கை செலவழிக்க அருள் புரிந்திருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்திருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. மீண்டும் தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு நிறைவாக கன்வென்ஷன் கிருங்கள் 45வது பாடல் பாடுவோம். கன்வென்ஷன் கிருங்கள் 45 அருள் ஏராளமாய் பெய்யும்.
கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் எப்பொழுதும் உடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே சென்று வாருங்கள்.